மாடு முட்டி கோபுரங்கள் சாய்வதில்லை. ஆனால் மின்னல் தாக்கி பல கோபுரங்கள் சாய்ந்துள்ளது. குறிப்பாக காளஹஸ்தி. அதுபோல தென்காசியில் 2 கோபுரங்களையும் நான் பார்த்துள்ளேன். அது எல்லாம் மின்னல் தாக்கத்தினால் அவைகள் சரிந்து விழுந்து விட்டன. ஸோ மாடு முட்டி கோபுரங்கள் சாய்வதில்லை. ஆனால் மின்னல் தாக்கினால் அவர்கள் சாய்ந்துவிடும். இதெல்லாம் உண்மைதான். இயற்கையினுடைய சக்தி அளவற்றதாக மக்கள் வைத்துள்ள கடவுள் நம்பிக்கைக்கும் 1000 மடங்கு கோடி மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த இயற்கை. ஆலமரத்தையே சாய்த்துவிடும் இந்த புயல். காற்றின் இசை அந்த காற்றின் விசைதான் ஆலமரத்தையே சாய்த்துவிடும். அதுபோல எத்தனையோ கோடிக்கணக்கான மரங்கள் சாய்ந்துவிட்டன. ஆனால் இன்றளவும் பனை மரமும் தென்னை மரமும் நிலைத்து நிற்கும். அந்த அளவிற்கு அதனுடைய உறுதிப்பாடு அதிகம். ஆனால் அவைகளெல்லாம் இயற்கையாக வந்தது. ஆனால் கோபுரங்கள் கல்லினால் செய்தது தான். எனவே மாடு முட்டி கோபுரங்கள் சாய்வதில்லை. ஆனால் இயற்கையினால், மின்னலினால், அது ஒரு மின்சாரம் தானே, அதனால் எத்தனையோ கோபுரங்கள் சரிந்துவிட்டன என்பதும் உண்மைதான். அதற்காக தான் உதாரணமாக 2 எடுத்துக்கொண்டேன். காளஹஸ்தி கோயில், தென்காசி கோயில்.